ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், CS3352 ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் சப்ஜெக்டான எக்ஸாம் வந்து February 10 நடக்க போகுது. இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரையும் நம்ம வந்து ஈஸியாக கிளியர் பண்ணதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ யூனிட் 1 பொறுத்தவரையும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஷின் கொடுத்துருக்கோம். இந்த 3 கொஷின் நீங்கள் தேர்வு பண்ணிட்டீங்கன்னா மினிமம் ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். இந்த யூனிட் 1க்கு மட்டும் இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எந்த மாதிரி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு ஆல்ரெடி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ யூனிட் 1க்கு மட்டும் அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிங்க. ரிமைனிங் 4 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் இப்போ பார்த்துலாங்க. ஓகே, இப்போ வந்து யூனிட் 2க்கான கொஷின் ஃபார்மேட் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, இந்த யூனிட்டில் வந்து தியரியும் கேட்கலாம், அதே மாதிரி ப்ராப்ளமும் கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் நல்லா தேர்வு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த யூனிட் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு கொஷினாக டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் வித் எக்ஸாம்பிள். இந்த தியரி கொஷின் வந்து ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது வந்து நார்மல் கர்வ் அண்ட் ரிசல்ட் ஸ்கோர்ஸ். இந்த கொஷின் வந்து தியரி டைப்பும் அதே மாதிரி ப்ராப்ளம் பேஸ் பண்ணி நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து மூணாவது கொஷினை கொடுத்துருக்க டாபிக் பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நல்லா படிச்சுங்க. யூனிட் 2 பொறுத்து இந்த 3 கொஷின் நல்லா தேர்வாக படிச்சுங்க. அதே மாதிரி யூனிட் 3க்கான கொஷின் பார்த்தோம்னா கொரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஸ்கேட்டர் பிளாட். இந்த 2 டாபிக்ஸுமே தியரி டைப்பும் அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து லீஸ்ட் ஸ்கொயர் ரெக்ரேஷன் லைன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஈக்குவேஷனும் ப்ராப்ளம் நல்லா பார்த்துங்க போதும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4க்கான கொஷின் பார்த்தோம்னா இந்த யூனிட்லேயே வந்து கொஷின்ஸ் வந்து தியரி டைப்பாகவும் கேட்கலாம், அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம் டைப்பாகவும் கேட்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா டோட்டலாக வந்து 5 கொஷின் கொடுத்துருக்கோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃபஸ்ட்டு 3 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நல்லா படிச்சுங்க. இதுலேயே வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பொறுத்தவரை தியரி அண்ட் ப்ராப்ளம் ரெண்டுத்தையும் நல்லா கவர் பண்ணிங்க. ரிமைனிங் 2 கொஷின் வந்து தியரி நல்லா கவர் பண்ணிங்க. அண்ட் கடைசியாக வந்து 2 கொஷின் கொடுத்துரு அந்த டாபிக்ஸ் நல்லா கவர் பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட் யூனிட் 5க்கான கொஷின் பார்த்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தியரி கொஷின் தான் கேட்பாங்க. ஸோ இந்த யூனிட் பொறுத்தவரை எந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 3 டாபிக்ஸ் இருக்கும். அதாவது 3 டைமென்ஷனல் பிளாட்டிங்கு, ஜியோகிராஃபிக், டேட்டா வித் பேஸ் மேப்பு அண்ட் சீபான். இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் கொஷின். ஸோ படிக்கும்போது ஒரே கொஷினை வந்து இந்த 3 டாபிக்ஸ் நல்லா கவர் பண்ணிங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீபான் டாபிக் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் பிளாட்டிங் அப்படிலாம் வந்து ஜியோகிராஃபிக், டேட்டா வித் பேஸ் மேப் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 டாபிக் வந்து ஃபஸ்ட்டு மெயினாக நல்லா தர பண்ணிங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் கொஷின்ன்றனால இந்த சீபானும் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நல்லா பார்த்துங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு கொஷின் நல்லா தேர்வு பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது கொஷின் பாருங்கள். இதில் வந்து ஒன்று இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேரியஸ் விஷுவலைசேஷன் சார்ட் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த லைன் பிளாட்ஸு, ஹிஸ்டோகிராம்ஸு, ஸ்கேட்டர்டு, சப்ளாட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். ஸோ படிக்கும்போது ஒவ்வொரு டாபிக் நல்லா டீட்டெயிலாக படிச்சுங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்டோகிராம் டாபிக் வந்து ரொம்ப மெயினான டாப்பிக்கு நல்லா படிச்சுங்க. ஸோ இந்த 2 கொஷின் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் அந்த 3வது 4 கொஷின் நல்லா படிச்சுங்க. ஓகே, இப்போ வந்து 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த கொஷினுக்கான நோட்ஸ் அதே மாதிரி பார்ட் A 2 மார்க்ஸான கொஷின் அண்ட் ஆன்சர் பார்த்தோம்னா நோட்ஸ் பொறுத்தவரை ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது. ஸோ நோட்ஸ் வேணுன்ற ஆப் வந்து ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணிங்க. அதேமாதிரி 2 மார்க்ஸ் பொறுத்த வரையும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1க்கு மட்டும் 2 மார்க்ஸ் வந்து எந்த மாதிரி படிக்கணும் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ரிமைனிங் யூனிட் 2 மார்க்ஸ் வித் ஆன்சரோட பார்த்தோம்னா பிடிஎஃபாக வந்து ஆப்பில் வந்து சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுறோம். இப்போதைக்கு நோட்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்பில் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்த கொஷின்ஸை எல்லாம் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.